குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். வரும் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை சனிக்கிழமை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்றம் கூடுவதை ஒட்டி இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு. நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். நாட்டில் முக்கிய கனிமங்களை ஆய்வு செய்யும் திட்டத்திற்காக 16,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கனிமங்களின் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதே நோக்கம் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. எஞ்சிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் பலி என கும்பமேளாவிற்கான டிஐஜி வைபவ் கிருஷ்ணா அறிவிப்பு. கூட்ட நெரிசலில் 60 பேர் காயம், உயிரிழந்தவர்களில் 25 பேர் அடையாளம் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறை தகவல். கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் நீராட ஒரே நேரத்தில் ஏராளமானோர் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல். கூட்டத்திற்கு நடுவே சிக்கியவர்கள் நாலா திசையும் தள்ளப்பட்டதால் தப்பிக்க வழியின்றி தவித்ததாக பெண் ஒருவர் தகவல். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவை ஒட்டி அமைக்கப்பட்டது மிதக்கும் பாலம். கூட்ட நெரிசலை குறைத்து புனித நீராடலை எளிதாக்க நடவடிக்கை என தகவல். அமாவாசையை முன்னிட்டு மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் 5,70,00,000 பக்தர்கள் புனித நீராடியதாக தகவல். இதுவரை புனித நீராடியவர்களின் எண்ணிக்கை 20 கோடியை நெருங்கி இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. கும்பமேளா கூட்ட நெரிசலில் பக்தர்கள் உயிரிழப்பு குறித்து பேட்டியளித்தபோது கண் கலங்கிய யோகி ஆதித்யநாத். போதிய ஏற்பாடுகள் செய்திருந்தும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டதாக உருக்கம். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் உயிரிழப்பு சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. அமாவாசை நாளில் 8 கோடி பக்தர்களை சமாளிக்க ஏற்பாடு செய்திருந்தும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என காவல்துறை விசாரணைக்கு உத்தரவு. டெல்லியில் நடைபெற்றது படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. முப்படைகளின் பேண்ட் வாத்திய குழுவினர் இன்னிசையுடன் கம்பீர அணிவகுப்பு. பல்வேறு வாத்தியங்களை இசைத்து கம்பீரமாக அணிவகுத்த ராணுவ பேண்ட் வாத்திய குழுக்கள். குடியரசுத் தலைவர், பிரதமர் முன்னிலையில் மிடுக்கான அணிவகுப்பு. படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வில் விதவிதமான வடிவங்களை அணிவகுப்பில் உருவாக்கிய வீரர்கள். முப்படைகளின் சின்னங்கள், தேசிய கொடி, நாட்டின் வரைபடம் என நாலாவித வடிவங்களை கண்முன் காட்டினர். படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வுக்காக வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த குடியரசுத் தலைவர் மாளிகை. சவுத் பிளாக், நார்த் பிளாக் கட்டிடங்களிலும் கண் சிமிட்டிய விளக்கு அலங்காரம். மாநில அரசின் கோப்புகளுக்கு ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்திடுமாறு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். துணைவேந்தர் நியமனம் குறித்த யுஜிசியின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி வரும் 6ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு.
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட அடிக்கல் நாட்டினார். மீனவர் நலத்துறை மற்றும் பால்வளத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை எழும்பூரில் உள்ள கோ-ஆப்டெக்ஸ் வளாகத்தில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வளாகம் கட்டுவதற்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சென்னை கானாத்தூரில் இரவு நேரத்தில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் சென்ற இளைஞர்கள் வழிமறித்து அச்சுறுத்தல். முட்டுக்காடு பாலம் அருகே சாலையின் நடுவில் காரை நிறுத்தி பெண்கள் சென்ற காரை இளைஞர் ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு. சென்னை கானாத்தூரில் காரில் பயணித்த பெண்களை 2 கார்களில் வந்து இளைஞர்கள் அச்சுறுத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. சாலையின் முன்னாலும் பின்னாலும் கார்களை நிறுத்தி பெண்கள் வந்த காரை மறிக்க முயற்சித்த அதிர்ச்சி சம்பவம். சென்னை கானாத்தூரில் இரவு நேரத்தில் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அச்சுறுத்திய 8 பேரை தேடும் காவல்துறையினர். சஃபாரி மற்றும் தார் கார்களில் வந்து தங்களது காரின் கதவுகளை திறக்கச் சொல்லி மிரட்டியதாக பெண்கள் அளித்த புகாரில் காவல்துறை தீவிர விசாரணை. பெண்களுக்கு எதிராக குற்றங்களை செய்ய திமுக கொடிதான் லைசன்ஸா? ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை மறித்து திமுக கொடியுடன் வந்த காரில் இருந்த மர்ம நபர்கள் அத்துமீறிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி கே பழனிசாமி வினா. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு ஈசிஆரில் பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் ஓர் உதாரணம். திமுக கொடி கட்டிய காரில் சென்று இளைஞர்கள் அத்துமீறியுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ, அந்த பதிவாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. சென்னை ஈசிஆரில் இளைஞர்களால் மிரட்டப்பட்ட பெண்களுக்கு காவல்துறை நெருக்கடி கொடுப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததால் பெண்கள் சென்ற காரை தடுத்து நிறுத்தும் துணிச்சல் ஏற்பட்டதா என்றும் கேள்வி. கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை 2 கார்களில் வந்து துரத்திய இளைஞர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், வழிமறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் கானாத்தூர் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை முட்டுக்காட்டில் பெண்கள் சென்ற கார் தங்கள் காரை இடித்துச் சென்றதால் இளைஞர்கள் துரத்திச் சென்றதாக காவல்துறை விளக்கம். அத்துமீறி செயல்பட்டவர்களை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. துரத்தி வந்து அச்சுறுத்திய இளைஞர்கள் காரை தங்களது கார் இடிக்கவில்லை. போலீசாரின் விளக்கத்திற்கு புகார் கொடுத்த பெண் திட்டவட்ட மறுப்பு. போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேக்குறோம் நான். பட் வேற என்ன நாங்க இடிக்கல, அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நாங்க இடிச்சதால தான் அவங்க பின்னாடி வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லாம் ரோடு ஃபுல்லா இருக்கு. எங்க இடிச்சாங்கன்னு அவங்களே எடுத்து காட்ட சொல்லுங்க. நாங்க இடிக்கல. 19 கோடி ரூபாய் முதலீடு பெற்று மோசடி செய்த வழக்கில் சுசி ஈமு ஃபார்ம்ஸ் மேலாண் இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. மோசடி செய்த தொகையான 19 கோடியை அபராதமாக விதித்தது கோயம்புத்தூர் டான்பெட் நீதிமன்றம். பாறைகளாலான பூமியின் மேற்பகுதி பெயர்ந்து வருவதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. கலிபோர்னியாவின் சியாரா நெவாடா மலைகளுக்கு அடியில் இந்த புவியியல் சுழற்சி நடந்திருப்பதாகவும் தகவல். அமெரிக்காவில் பயிற்சியில் ஈடுபட்ட F-35 ரக போர் விமானத்தில் இயந்திர கோளாறு.
நிலை தடுமாறி தரையில் மோதி தீப்பிடித்த நிலையில் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்து தப்பிய பைலட்.